வணக்கம் நண்பர்களே, இசோரா லவ் டேல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவள் அன்புக்காக காத்திருந்தால் கதை எபிசோட் 4 கேட்போமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற எபிசோட் உங்களுக்கு உடனே கேட்க வசதியா இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து வெளியே பாய்ந்தான் ஆதிஷ். நேராக கோபத்துடன் சென்று லிப்டில் ஏறியவன் கீர்த்தியின் ஆபீஸ் இருக்கும் மேல் மாடிக்கு செல்வதற்கான பட்டனை அமுக்கினான். லிப்டில் அவன் உள்ளே கொந்தளித்து கொண்டிருந்த உணர்வுகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை. ஒரு காலத்தில் இவ்வளவு கோபம் அவனுக்குள் இருந்ததில்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி போய்விட்டது. அவள் என் வாழ்க்கையை முழுவதையும் சிதறடித்து விட்டாள் என்ற எண்ணமே அவனை தொடர்ந்து துரத்தியது. லிப்ட் மேலே செல்லும் ஒவ்வொரு நொடியும் அவன் கோபத்தை இன்னும் தீவிரப்படுத்தியது. மேல் மாடி வந்ததும் அவன் உடனே வெளியேறி அவள் ஆபீஸை நோக்கி வேகமாக நடந்தான். அவன் பாதையில் நின்ற கண்ணனை முறைத்து பார்த்தான். கண்ணன் அவளுடைய நெருங்கிய தோழன். அவள் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் துணை நிற்பவன். அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் மற்றும் நட்பு அனைத்தும் ஆதிஷுக்குள் வெறுப்பை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறது. அவன் எந்த அனுமதியும் இல்லாமல் நேராக அவள் ஆபீஸினுள் நுழைந்தான். கீர்த்தி லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். அவன் உள்ளே வந்த சத்தத்தை கேட்டு கீர்த்தி தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. மேலும் அவன் வந்ததற்கான காரணம் தெரியாதது போல் அவனை அவள் பார்த்தாள். அவள் ஏதோ அப்பாவி போல் முகத்தை வைத்திருப்பதை பார்த்தவுடன் ஆதிஷுக்கு கோபம் எல்லையை கடந்தது. அவன் சத்தமாக அவள் பெயர் சொல்லி அழைத்தான். கீர்த்தி! மேலும் தனக்குள் எழுந்த கோபத்தை வார்த்தையால் கொட்டி தீக்க தொடங்கினான். இப்படி நடந்து கொள்ள உனக்கு கொஞ்சமாவது வெட்கமாக இல்லையா? உன் இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது என்று உனக்கு தெரியுமா? உன் கன்னம் வீங்கும் வரை அடிக்கணும் போல் தோன்றுகிறது. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை போல் குணம் படைத்தவன் அல்ல. மற்றவர்களின் வேதனையில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் எண்ணமுடையவனும் அல்ல. கீர்த்தி அவனுடைய கோபம் நிறைந்த வார்த்தைக்கு பெரிதாக ரியாக்ஷன் எதுவும் கொடுக்காமல் அவனை பார்த்து ஒரு புன்னகையை வீசிவிட்டு மெதுவாக நாற்காலியிலிருந்து எழுந்து அவன் அருகே வந்து நின்றாள். அவளின் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு வெளிப்பட்டது. அந்த சிரிப்பில் இருந்த அகந்தையும் கிண்டலும் அவனை இன்னும் எரிச்சலடைய செய்தது. அவள் மெதுவாக அவனை நோக்கி சென்றாள். பரவாயில்லை ஆதிஷ், அடிங்க. அட்லீஸ்ட் இன்றாவது நீங்கள் என்னை தொடுவதை நான் உணர வாய்ப்பு கிடைக்கட்டும். அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் விழுந்த நொடியே அவன் முகத்தில் வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவன் உடனே அவளிடம் இருந்து ஒரு அடி எடுத்து பின்வாங்கினான். அவன் முகம் சுளுங்கி நம்ப முடியாத மாதிரி அவளை பார்த்து கேட்டான். ச்சே, ஒரு ஆணின் தொடுதலுக்கு இவ்வளவு ஏங்குகிற அளவுக்கு நீ தாழ்ந்து விட்டாயா? அவன் குரலில் இருந்த அருவருப்பு வெளிப்படையாக தெரிந்தது. அவள் அதை கேட்டதும் சிரித்தாள். அவளுடைய அந்த சிரிப்பில் அவள் வெளிப்படுத்த விரும்பாத ஒரு உணர்வும் மறைந்திருந்தது. அவள் முகத்தில் தன்னுடைய சிரிப்பை தக்க வைத்தவாறே அவனிடம் கூறினாள். நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு எப்போதும் புரிய போவதில்லை. சரி விடுங்க, நீங்க எதுக்காக இப்போ என் ஆபீஸுக்கு வந்தீங்க? அவளுடைய பேச்சில் இருந்த சாதாரண தன்மை அவனை மீண்டும் கோபம் அடைய வைத்தது. அவன் கோபத்துடன் ஏளனமாக சிரித்தவாறு அவளிடம் கேட்டான். கீர்த்தி, நீ ஒரு நல்ல பிசினஸ் உமன் தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உன்னுடைய பிசினஸ் மைண்டை என்னிடம் காட்டாதே. நான் ஏன் இங்கு வந்தேன் என்று உனக்கு தெரியாதா? அவனுடைய வார்த்தையில் இருந்த கிண்டலையும் ஏளனத்தையும் கேட்டபோது கீர்த்தி எதுவும் பேசாமல் ஒரு நொடி அவனை உற்று பார்த்தாள். ஏதோ சிந்தனையில் இருந்தது போல். பிறகு அவள் சாதாரணமாக புன்னகைத்துவிட்டு அவனிடம் கூறினாள். ஆதிஷ், நிஜமாகவே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்ற காரணத்தை கூறுங்கள். இல்லை என்றால் தயவு செய்து என் ஆபீஸை விட்டு வெளியே செல்லுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது பார்ப்பதற்கு. அவளுடைய அந்த பதில் அவனை ஒரு நொடி உறைய வைத்தது. எப்படி இவள் இவ்வளவு தைரியமாக பேசுகிறா என்று தன் மனதினுள் நினைத்து கொண்டான். அவள் அவனை ஆபீஸை விட்டு வெளியே செல்ல சொன்னது அவனுக்கு அதிர்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் அதே நேரம் கோபம் ஊட்டுவதாகவும் இருந்தது. ஆகவே அவன் கோபத்துடனும் எரிச்சலுடனும் தனக்குள்ளேயும் முணுமுணுத்து கொண்டான். புல்டோசர், ஒரு நாள் நான் யார் என்று உனக்கு காட்டுவேன். அந்த நாளுக்காக காத்திரு. பிறகு அவளை உற்று பார்த்தவன் அவளிடம் கடினமான தோணியில் கேட்டான். செல்வியை ஏன் வேலையிலிருந்து நீக்கினாய்? கீர்த்தி முகத்தில் குழப்பத்துடனே அவனிடம் கேட்டாள். யார் செல்வி என்று. ஏதோ தனக்கு எதுவும் தெரியாதது போல் கீர்த்தி பேசுவதை கேட்டு ஆதிஷ் கோபத்தில் அவளை முறைத்து பார்த்தான்.
அவனின் பார்வையின் அர்த்தத்தை புரியாதது போல் கீர்த்தி அவனை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு அவனிடம் கேட்டாள். ஓ சரி, இப்போ புரிஞ்சி. செல்வி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்த பெண். ஆம், அவளை நான் தான் வேலையிலிருந்து நீக்கினேன். மேலும் அதனோடு நிறுத்தாமல் அவனது கோபத்தையும் பொருட்படுத்தாமல் அவனிடம் கேட்டாள். நீங்கள் எதற்காக அவளுக்காக இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? அவளை உங்களுக்கு அவ்வளவு பிடித்து விட்டதா? அல்லது உங்களுக்குள் இருந்த உறவு ஏதேனையும் நான் துண்டித்து விட்டேனா? சரி நண்பர்களே, இதோடு எபிசோடு 4 முடிவடைகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் இசோரா.